பிபிசிஐ ஊடகம் மறைக்கப்பட்ட பெருமக்களின் செய்தியை பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக இயங்கும் ஒரு கருத்தியல் ஊடகமாகும். இந்த ஊடகத்தில் வெளியாகும் அனைத்து செய்திகளும் பெருமக்களுடையதாக இருக்கும், பெருமக்களுக்கானதாக இருக்கும். இந்த ஊடகம் சமூக மாற்றத்திற்காக தொடர்ந்து இயங்க பிபிசிஐ ஊடகம் பெருமக்களின் குரலாகவும் கண்ணாகவும் தொடர்ந்து இயங்க கீழ்கண்ட வங்கி கணக்குக்கு உங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்து தாருங்கள். எங்களோடு சேர்ந்து சமூக மாற்றத்திற்காக தொடர்ந்து பங்களிக்க வாருங்கள். கைகோர்ப்போம், சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவோம். நன்றி. அன்பார்ந்த பகுஜன் திராவிட சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொங்கல் திருநாள் என்பது ஒரு முற்போக்கு திருநாள். இந்த பொங்கல் திருநாளுக்கு பின்னால் எந்தவிதமான கட்டுக்கதைகளும் கிடையாது. இந்த பொங்கல் திருநாள் என்பது ஒரு இனத்தின் திருநாள். அந்த இனம் என்பது திராவிட இனம். இங்கு வரலாற்று அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த தெற்காசிய பகுதி முழுவதும் நாகர்களும் அவர்களின் பேசிய மொழியாக தமிழும் இருக்கின்றது. அந்த நாகர்கள் தான் இன்றைக்கு திராவிடர்களாக அறியப்படுகிறார்கள். இந்த கூற்றின்படி இந்த பொங்கல் திருநாள் என்பது இந்த இனத்திற்கு சொந்தமான ஒரு திருநாளாகும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த நிலத்தில் வாழ்கின்ற, இந்த தெற்காசிய பகுதியில் வாழ்கின்ற மக்கள் இன்றைக்கும் பல்வேறு காலகட்டத்தில் அறுவடை திருநாளாக பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறார். ஆனால் இங்கு இந்த தமிழ்நாட்டு பகுதியில் வாழ்கின்ற தமிழர்கள் இவர்கள் கொண்டாடுகிற இந்த பொங்கல் திருநாளுக்கும் மற்ற பகுதியில் வாழ்கின்ற மக்கள் கொண்டாடுகின்ற அந்த பொங்கல் திருநாளுக்கும் சிறு வேறுபாடு இருக்கின்றது. என்ன வேறுபாடு என்று சொன்னால், பொங்கல் திருநாள் எதற்காக கொண்டாடுகிறோம் என்று இந்த தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்டால் அவர்கள் சொல்லுவது, உழவுக்கும் ஒளியை தரக்கூடிய சூரியனுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் திருநாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்பார்கள். ஆனால் மற்ற பகுதியில் வாழ்கின்ற மக்கள் பொங்கல் திருநாளை ஏன் கொண்டாடுகிறேன் என்று கேட்டால் அதற்கு ஒரு புராண கதையை சொல்லுவார்கள். உதாரணத்திற்கு கேரளாவில் கொண்டாடப்படுகின்ற ஓணமும் பொங்கல் திருநாளை போன்ற ஒரு அறுவடை திருநாள் தான். அவர்கள் ஒரு கதை சார்ந்து அந்த திருவிழாவை சொல்வார். இப்படி மற்ற பகுதிகளில் பொங்கல் திருநாள் ஒரு கட்டுக்கதையை தாங்கி நிற்கிறது. ஆனால் தமிழர் பகுதிகளில் பொங்கல் திருநாள் என்பது எந்தவிதமான கட்டுக்கதையையும் தாங்காமல் ஒரு தனித்துவ அடையாளமாக, சமத்துவ திருநாளாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் இந்தியாவின் மேற்கு பகுதியான பஞ்சாபில் அறுவடை திருநாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் வைசாகி. அந்த திருநாளுக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கிறது, ஒரு வரலாற்று கதை இருக்கிறது, ஒரு விடுதலையின் கதை இருக்கிறது. அதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நான் தொடர்ந்து சொல்கிறேன். இன்றைக்கு இங்கு கொண்டாடப்படுகின்ற இந்த பொங்கல் திருநாளை இந்திர விழாவாக, சங்கரதியாக பார்ப்பனர்கள், ஆரிய கூட்டம் திரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் 1921ஆம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் மறைமலை அடிகளார் தலைமையில் கூடிய அந்த அறிஞர் பெருமக்கள் பொங்கல் திருநாளை தமிழர்கள் திருநாளாகவும், திருவள்ளுவர் பிறந்த அந்த கிபி 31ஆம் நூற்றாண்டை அடிப்படையாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டாக, தமிழர் ஆண்டாக கொண்டாடப்பட வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1937ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி திருச்சியில் சோமசுந்தர பாரதியார் அவர்களது தலைமையில் தந்தை பெரியார், திருவிகா, மறைமலை அடிகளார் இவர்கள் எல்லோரும் கூடினார்கள். அந்த விழாவில் தமிழறிஞர்கள் பொங்கல் திருநாள் தமிழர்கள் திருநாளாக அறிவித்தார்கள். அதை தந்தை பெரியார் அவர்களும் ஏற்றார்கள். அதை கூடியிருந்த தமிழ் அறிஞர்கள், திருவிகா போன்றோர் பாராட்டினர். அது மட்டுமல்லாமல் தந்தை பெரியார் அவர்கள் பொங்கல் திருநாளை தமிழ் மக்களிடையே கொண்டு செல்வதற்கு பல பிரச்சாரத்தையும் மேற்கொண்டார். ஏன் இங்கு எதற்கெடுத்தாலும் தந்தை பெரியார் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை இந்த தமிழ் மக்களும் வரும் தலைமுறைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பார்ப்பன மனுவாத கூட்டங்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் என்பது ஒருவரின் எழுத்துதான். ஒருவரின் கருத்து
அந்த கருத்து எழுத்து வடிவாக இருக்கும் பொழுது அந்த எழுத்து தான் இந்த பார்ப்பன மனுவாத கூட்டங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். அப்படி இன்றைக்கு தந்தை பெரியார் அவர் செய்த பணியை எழுத்து வடிவமாக வடிவமைத்தார். அது மட்டுமல்ல, அந்த எழுத்து வடிவம் அந்த கருத்தையும் பரப்புரைவு செய்வதற்கு ஒரு இயக்கத்தையும் கட்டமைத்தார். ஒரு இயக்கத்தை கட்டமைத்தது மட்டுமல்லாமல் அந்த இயக்கம் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதற்கான பணியையும் செய்தார். அது மட்டுமல்லாமல் இங்கு மாற்றத்திற்காக மக்களுக்காக போராடி கொண்டிருந்த தலைவர்களையும் அங்கீகாரம் செய்தார். அவர்களோடு சேர்ந்து பணியும் செய்தார். இப்படி ஒரு ஜனநாயகவாதியாக இங்கு செயல்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு தந்தை பெரியார் என்று நாம் அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். தந்தை பெரியாரை தவிர இந்த பார்ப்பன மனுவாத கூட்டங்களுக்கு வேறு யாரும் அச்சுறுத்தலாக இல்லை. ஏனென்று சொன்னால் தந்தை பெரியாரின் பணி அளப்பரியது. தந்தை பெரியார் உச்சந்தலையில் அடித்தது போல் பார்ப்பன மனுவாத பொய் பித்தலாட்டங்களை தகர்த்து எறிவது போல் கடவுள் இல்லை என்று ஆணித்தரமாக அடித்ததன் விளைவுதான் இன்று வரை தந்தை பெரியாரை அவர்களால் செரிமானம் செய்ய முடியவில்லை. அது மட்டுமல்ல, தந்தை பெரியார் ஒரு இயக்கத்தை கட்டமைத்து அந்த இயக்கம் இன்று வரையில் தொய்வில்லாமல் தொடர்ந்து நடந்து கொள்வதற்கான வழிமுறையும் அமைப்பையும் நிறுவனத்தையும் இங்கு ஏற்படுத்தி வைத்து விட்டார். இப்படி பார்ப்பன மனுவாத கூட்டங்களுக்கு எதிராக ஒரு இன மக்களுக்கு ஒரு அடையாளத்தையும் ஒரு கருத்தியலையும் அவர்கள் தொடர்ந்து இயங்குவதற்கான வழிவகையும் செய்தது தந்தை பெரியார் அவர்கள்தான். ஆகையினால்தான் தந்தை பெரியார் அவர்களை பார்ப்பனியும் செரிமானம் செய்ய முடியாமல் தவிர்த்து வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பொங்கல் திருநாளும் இன்றைக்கு ஒரு பகுத்தறிவு விழாவாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னால் ஒரு பண்பாடு கருத்தியல் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறதா? அந்த கருத்தியலை இந்த மக்கள் உள்வாங்குகின்றார்களா? பொங்கல் திருநாளுக்கு பின்னால் ஏதாவது இருக்கு என்பதை இந்த மக்கள் தெரிந்து கொள்கிறார்களா என்றால் கிடையாது. இன்றைக்கு இந்த திருநாள் ஆடம்பர திருநாளாகத்தான் மாறிக்கொண்டு இருக்கின்றது. இந்த தமிழ்நிலத்தில் வாழ்கின்ற இந்த தமிழ் சமூகம், தமிழர்கள் இன்றைக்கு இந்த பண்பாட்டு திருவிழாவை ஒரு கருத்தியல் திருவிழாவாக மாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த மக்களுக்கு ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு பண்பாட்டை கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இதுவரைக்கு தமிழர்களுக்கென்று எந்த ஒரு பண்பாடும் கிடையாது. தமிழர்களுக்கென்று எதுவும் கிடையாது. இயற்கை சார்ந்த வாழ்வு அது அந்த காலகட்டத்தில் சரியாக இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் தமிழர்களுக்கென்று ஒரு பண்பாடு தேவைப்படுகிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழர்கள் இன்று வரை காட்டு மிராண்டிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால்தான் இன்றைக்கு சக மனிதனை சக மனிதனாக பார்க்காமல் சாதி ரீதியாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மை போல் ஒரு மனிதன்தானே வாழ்கிறான் என்று அவனை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் சாதியில் சிக்குண்டு தமிழர்கள் தவித்து வருகிறார்கள். அதன் வெளிப்பாடாகத்தான் குடிக்கிற தண்ணியில் மலம் கலப்பதை நாம் பார்க்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னால் கூட ஒருவர் நல்ல வேஷ்டி கட்டி விட்டார் என்பதற்காக தாக்குதலை இந்த தமிழ் மண்ணில் தான் நடத்தினார்கள். இதற்கு காரணம், நாம் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பார்ப்பனியத்திற்கு எதிராக ஒரு கருத்தியலை நாம் கையில் வைத்து கொண்டாலும் பண்பாட்டு ரீதியாக நம் கையில் கருத்தியல் இல்லை. அதனால் தமிழர்கள் பக்குவப்படாமல் சாதியால் பின்னப்பட்டு சிதைக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த பண்பாட்டு திருநாளில் நாம் அவர்களை அந்த சாதியத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான வேலையை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அந்த பணியை செய்ய நாம் தொடங்க வேண்டும். ஏற்கனவே நான் ஒன்றை கூறியிருந்தேன். இந்தியாவின் மேற்கு பகுதியான பஞ்சாபிலும் அறுவடை திருநாள் பைசாகி என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த திருநாள் வெறுமன அறுவடை திருநாளாக இல்லாமல் அது ஒரு பண்பட்ட அரசியல் ரீதியான ஒரு பண்பாட்டு திருவிழாவாக இருக்கிறது. அதற்கு காரணம் குரு கோபிந்த் சிங் அவர்கள். அந்த நாளில், அந்த அறுவடை திருநாள் நாளில் இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய அடிமைப்பட்டு கிடந்த மக்களை அனந்தபூர் சாஹிப்பில் ஒன்று திரட்டி சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி ஒரு சாதி ஒழிப்பு மாநாடை நடத்தி அங்கு அடிமைகளாக இருந்த மக்களை, உளவியல் ரீதியாக தாழ்ந்தும் வீழ்ந்தும் இருந்த மக்களை, நாமெல்லாம் அடிமை, நாமெல்லாம்
இந்த தொழில்தான் செய்ய இங்கு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்த மக்களை, இல்லை இல்லை, நீங்கள் அடிமைகள் இல்லை, அரசர்கள், இந்த நாட்டை ஆள வந்தவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து அவர்களை அடிமை இல்லை அரசன் என்று முடிசூட்டி, பெண்களை இளவரசி என்று முடிசூட்டி அவர்களுக்கு தன்னம்பிக்கை அளித்து அந்த பைசாகி திருநாளில் ஒரு பண்பாட்டை கருத்தியல் ரீதியாக அறிவித்தார். ஒரு கால்சா திருநாளாக அறிவித்தார். அதேபோல் இந்த தமிழ் மண்ணிலும் இந்த தமிழர் திருநாளான இந்த பொங்கல் பண்டிகை நாளில் நாமும் தமிழர்களுக்கென்று ஒரு பண்பாட்டை வகுத்து அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் இந்த தமிழ் சமூகம் இன்னும் காட்டுமிராண்டிகளாகத்தான் வாழ்வார்கள், இதைவிடையும் பின்னோக்கி செல்வார்கள். இன்றைக்கு நாம் மானத்தோடும் அறிவோடும் வாழ்கிறோம் என்று ஒரு மாயையில் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். கிடையாது. இன்றைக்கும் நம் மனம் மறத்து போய்தான் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வெறுமன எங்களுடைய திருவிழா இப்படி அப்படி என்று சொல்லிக்கொண்டு நாம் அதை விட்டு தப்பித்து செல்வதை விட அந்த திருவிழாவை அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் முன்னெடுக்க வேண்டும். இன்றைக்கு பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் முடிந்தவன் நம் மக்கள் எல்லாரும் அச்சத்தோடு இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஆங்காங்கே விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடத்தப்படும். அங்கு முதலாவதாக சாதியை முன்னிறுத்தி தான் அந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் ஆரம்பிக்கப்படும். வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதுதான் இருக்கும். அடுத்த நாள் மதுபோதை ஒரு பக்கம். இப்படி நாம் பல்வேறு குறைகளை நம்மால் சுட்டிக்காட்ட முடியும். இந்த திருநாள் இந்த மக்களுக்கு உள்ளபடியே மனமகிழ்ச்சியை கொடுக்கிறதா, உள்ளபடியே இந்த திருநாள் மக்களுக்கு அறிவார்ந்த பல செயல்களை கற்றுக் கொடுக்கிறதா, அறிவார்ந்த சிந்தனையை இவர்கள் உள்வாங்குகிறார்களா என்று நாம் பார்த்தால் கிடையாது. ஆகையினால் இந்த சமத்துவ திருநாளை, இந்த பகுத்தறிவு திருநாளை உண்மையாகவே அந்த திருநாளாக நாம் கொண்டாட வேண்டுமென்றால், இருக்க வேண்டுமென்றால், நாம் அடுத்த கட்ட பண்பாட்டு நகர்வை நோக்கி நகர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவரும் அதை நோக்கி நகர வேண்டும். இந்த பொங்கல் திருநாளில் அதை நீங்கள் எல்லோரும் நெஞ்சில் நிறுத்தி அதற்காக பாடுபட வேண்டும். தமிழர்கள் அனைவருக்கும் பகுஜன் திராவிட கட்சியின் சார்பாகவும் பகுஜன் திராவிட கட்சியின் தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்களின் சார்பாகவும் மீண்டும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.